கரைப்பட்டு போன ஒரு பெண் இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள், கண்ணீர் சிந்தி அழுகிறாள். இவள் வந்து இயேசுவே நான் பாவி என்னை மன்னின்னு கேட்கல, அழுகிறாள். அவளுடைய கண்ணீரின் மூலம் பாவ அறிக்கை செய்கிறாள். நான் ஒரு பாவி, என் வாழ்க்கை கரைப்பட்டு போனது, இயேசுவே என் பாவத்தை மன்னிக்கணும்னு கண்ணீர் மூலமாய் பாவ அறிக்கை செய்கிறாள். இயேசு அதை அறிந்து, மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இனி நீ சமாதானத்தோட போன ஆசீர்வாதத்தை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு பாவி எப்படி ஜெபித்தா அந்த ஜெபம் கேட்கப்படும்னா, பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும். பாவி வந்து ஆண்டவர்கிட்ட அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது. அதுதான் அறிந்து கொள்ளணும். மத்தேயு 9 அதிகாரத்தில் வாசிக்கும்போது இயேசு ஒரு தன்னுடைய பட்டணத்துக்கு வந்தார், கப்பர்நகூமுக்கு. திமிர்வாதமாய் கிடந்த ஒரு மனுஷனை கொண்டு வர்றாங்க. அவனுடைய கை கால்கள் முடக்கப்பட்டு திமிர்வாதத்தினால எழும்ப முடியாது, நடக்க முடியாது, படுக்கையோடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயேசு அவனை பார்க்கிறார், அவனும் இயேசுவை பார்க்குறான், ஒன்றுமே பேசலை. இயேசு சொல்லுகிறார், மகனை திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் பாவரிக்கை பண்ணலையே, பாவத்தை மன்னின்னு கேட்கல. இயேசு மன்னிக்கிறாரேன்னா அவனுடைய இருதயத்தை இயேசு பார்க்கிறார். அவன் இருதயத்திலே பாவத்தை உணர்ந்து, என் பாவத்தினால் இந்த வியாதி வந்துட்டு இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா, ஐயோ நான் பாவம் செய்துட்டு அந்த பாவ உணர்வோடு கூட வந்து இயேசுக்கு முன்னால் அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். இயேசு அவனுடைய இருதயத்தை ஊடுருவி பார்த்து பாவத்தை உணர்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை மன்னித்து அப்புறம் குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். நான் யாருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, எந்த பிஷப்பும் மன்னிக்க முடியாது, எந்த போதகரும் மன்னிக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற எந்த ஊழியக்காரனும் யாருடைய பாவத்தை மன்னிக்க முடியவே முடியாது. ஏன்னா பாவத்துக்காக பரிகாரத்தை உண்டு பண்ணவர் இயேசு மாத்திரம்தான். அவர் தான் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தவர். அவர் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமே தவிர இயேசுவின் ஊழியக்காரர்கள் கூட மன்னிக்கவே முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, ஏமாந்து போய்விடாதருங்கள். அதனால் ஏன்னா எனக்கே மன்னிப்பு தேவை, நான் இப்படி மற்றவங்களை மன்னிக்க முடியும்? இயேசு ஒருவர் தான் பரிசுத்தமாக வாழ்ந்து பாவத்துக்காக இரத்த சிந்தினவர். அவர் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். எந்த மனிதனிடத்திலும் போய் பாவ அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம்